வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்து, படுதோல்வியிலிருந்து அதிமுகவை மீட்பதற்கு ஒரே வழி பாஜக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விடுவதுதான். செய்த தவறுகளுக்கு அதுதான் பிராய்ச்சித்தம் அப்படின்னு பேசுகிறார். பாஜக அதிமுக அழிஞ்சு போகணும் அப்படின்லாம் நினைக்கல, ஒன்றா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு தினகரனுடைய கருத்து. தினகரன் தொடர்ந்து அதிமுகவை இபிஎஸ்ஐ எதிர்த்து வந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறார். நாங்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்ன தினகரன் இப்போது இவ்வாறு கூறுகிறார். இதனுடைய பின்னணி என்ன? இதற்கு வந்திருக்கக்கூடிய மறுப்புகள் ஒருபுறம். அண்ணாமலை அவர்களிடம் கேட்கிறப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்லாம் கடந்த தேர்தல்களில் பார்த்தோம், கடுமையான வார்த்தை மோதல்களை பார்த்தோம். ஆனால் பொறுத்திருங்கள், காலம் இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் ஒன்றாக திமுகவுக்கு எதிராக எல்லாரும் ஒன்றாக சேர்வதா அல்லது இருக்கக்கூடிய கூட்டணியை வலிமைப்படுத்துறமான்றதை பொறுத்திருங்க, காலம் இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு பதில் சொல்லுகிறார். அண்ணாமலை சொல்ல வருவது என்ன? அதோடு கூட்டணி எல்லாம் இன்றும் இல்லை, நாளையும் இல்லை, நேற்றும் இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் பதிலடி தருகிறார். இன்னொருபடி மேலே போய் தினகரன் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார், நாங்கள் சரணடைய மாட்டோம், நாங்கள் யாருடைய காலிலும் விழமாட்டோம் அப்படின்னு திரு ஜெயக்குமார் கூறுகிறார். இதனுடைய பின்னணியில் என்ன? ஏன் இந்த மாதிரி அழைப்பு வருகிறது? பாஜக என்ன செய்தியை சொல்ல வருகிறது? பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா? நேரடியாகவா மறைமுகமாகவா? கேட்கலாம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். கவிஞர் கண்ணன். அதோடு அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கண்ணன், இந்த அழைப்பை முதல் முறையிலேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ஜெயக்குமார். நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை அப்படின்றாரு. இன்னொருபடி மேலே போய் தினகரன் சரணடைந்து விட்டார், நாங்கள் யார் காலையும் விழுவதற்கு அவசியம் இல்லை அப்படின்றாரு. இது அப்போ இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுதான பொருள்? தரணிங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். அதாவது இவர்கள் எப்பொழுது திருந்துவார்கள்? இவர்கள் எந்த தோல்விக்கு அப்புறம் திருந்துவார்கள்? திமுக வலுவான கூட்டணி அமைத்து வலுவான கட்சி என்பதை நிரூபித்து ஆளுங்கட்சியாக தமிழகத்தில் நிலைக்கிறது, நீடிக்கிறது. மக்கள் செல்வாக்க படைத்து அல்ல, அதிமுகவின் பலகீனத்தால். அதிமுக திமுகவை எதிர்க்கிற சக்தியற்று கிடக்கிறது. அதை வலுவான கூட்டணியாக மாற்றி, பலமிக்கு கட்சியாக மாற்றி, ஒன்றிணைந்த இயக்கமாக மீண்டும் மெருகேற்றுவதற்காகத்தான் அண்ணன் தினகரன் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். உலகில் ஆக சிறந்த 1000 நூல்களை தேர்ந்தெடுத்து ஒரு கழுதையின் முதுகில் ஏற்றினால் அந்த கழுதைக்கு அறிவு ஆய்வு செய்து விடுமா என்ன? உதாரணத்தை சொல்லுகிறேன், உதாரணம் சொல்ல, யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. அதே போல் போற வார தற்கூறிகளையும் தருதலைகளையும் அழைத்து தலைமை பண்பை கொடுத்து நீங்க ஒப்பிடா சொன்னால் யாரைய குறிப்பிடுங்க? கண்ணன் யாரை குறிப்பிடுவாருன்னு தெரியாதா? அவர்களுக்கு தலைமை பண்பு தலைவராக மாறிவிடுவார்களா என்ன? அது போல்தான் நடப்பது என்ன, நிகழ்வது என்ன, களம் என்ன, களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எதை பற்றியும் நாங்கள் யோசிக்க மாட்டோம், யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டோம். தான் தோன்றித்தனமாக தன் இஷ்டத்திற்கு நடந்து கொள்வோம் என்றால் எப்படி வெற்றி பெறுவது? இல்ல, தினகரன் கருத்தே முரணா இருக்கே சார். அதிமுக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு காலத்துல சொன்ன, நாங்க தனி கட்சி அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் அழைப்பு விடுக்கிறாரே, அதுதான் சர்ப்ரைஸ். ஐயா, அவர் அழைப்பு கொடுக்கிறாருன்னா எதற்கு? வாங்க எல்லா பேரும் சேர்ந்து சீரழிஞ்சு போவோம்னு கூப்பிடுறதுக்கா? அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறது. உள்ளாட்சியில் தோல்வி, நகராட்சியில் தோல்வி, மாநகராட்சியில் தோல்வி, சட்டமன்றத்தில் தோல்வி, பாராளுமன்றத்தில் தோல்வி. எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் தோல்வி என்பது இன்றைக்கு அதிமுகவிற்கு எழுதி வைக்கப்பட்ட சட்டமாக மாறி இருக்கிறது. இதை எப்பொழுது மாற்றுவீர்கள்? எப்படி மாற்றுவீர்கள்? 45% வாக்கு வங்கி 35%. 35% இப்பொழுது 20 ஆகியிருக்கிறது. இன்னும் பின்னோக்கியே செல்வதா வெற்றி? அப்படியேவா ஒரு கட்சியை இயக்குவது? புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இப்படித்தான் அதிமுகவை வழிநடத்தினார்களா? இந்த இயக்கம் இப்படித்தான் இருந்ததா? எங்குமே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தேர்தலில் அத்தி பூத்தால் போல் தெரியாத்தனமாக வியூகத்தின் கோளாறில் ஏதோ ஒன்றில் தவறாக ஒரு
தோல்வி ஏற்பட்டிருக்கும், இல்ல ஒரு டெபாசிட் ஏற்பட்டிருக்கும். ஆனால் 7 பாராளுமன்ற தொகுதிகள் டெபாசிட் இழந்து 4 பாராளுமன்ற தொகுதியில் 4ஆம் சரி இடம் சார், போய் இல்ல 13 பாராளுமன்ற தொகுதியில் ஓகே, தொடர் தோல்வியில அதிமுக இருக்கு. அதுக்கு பிராய்ச்சித்தமா எப்படி சார் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறது இருக்கும்? பாஜகவோட சேர்ந்தா 13% சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிறுபான்மையினர் அதிகம் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல பாஜகவால எப்படி ஓட்டுகளை பெறப்படுகிறது? அதாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்றும் சிறுபான்மையினருக்கு ஆகாத கட்சி என்றும் திமுகவும் காங்கிரசும் திட்டமிட்டு இப்படி ஒரு கட்டுக்கதைகளை நாள்தோறும் அவிழ்த்து விடுகின்றன. அதற்கு போய் நாம் ஏன் பலியாக வேண்டும்? பாஜக எங்காவது சிறுபான்மையினருக்கு சண்டை இழுத்து விட்டிருக்கிறதா? காங்கிரஸில் நடந்ததை போன்று எங்காவது மதக்கலவரம் பாஜக ஆட்சியில் நடந்திருக்கிறதா? அதாவது பாஜகவை தனியா அணியாகவும் அதிமுகவை தனியாகவும் தனித்தனியாக பிரித்து விட்டு திமுகவும் காங்கிரசும் குளிர் காய்வதற்கான வேலையைத்தான் செய்து பாஜக சிறுபான்மையினருக்கு எதிர்ப்பான கட்சி என்று கட்டமைக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு பாஜக அதிமுக ஏனைய கட்சிகள் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் தோல்விதான் தொடரும். கேட்போம் டாக்டர் சுமந்த். தினகரன் அவர்களுடைய டோன்ல ஒரு மாற்றம் இருக்கே, இந்த அழைப்பினுடைய பின்னணி என்னவாக பாக்குறீங்க திரு சுமந்த்? இப்போ எல்லாருக்குமே ஒரு புரிதல் விட்டது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றிணைய வேண்டும், இல்லைன்னா எல்லாரும் தோக்க போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தெளிவு வந்துருச்சு. இந்த தெளிவை வைத்துக் கொண்டு அது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது விஜயோட பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கணுமா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி உட்பட அப்போ விஜய் வருவாரா வரமாட்டாரா, வராம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ இதெல்லாம் அவங்க பண்ணி கன்சிடர் பண்ணி எடுக்கணும். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உறுதியாக தெரிந்தது, இரு தரப்புக்கும் ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறார். இது எல்லோருக்கும் ஏற்கனவே தெரிந்ததுதான். திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டணியை எக்காரணம் கொண்டும் முறிக்கணும்னு நினைச்சு அதை சாதிச்சாரு. அதனால அவங்க 10 பாராளுமன்ற தொகுதிகள்ல இழந்தாங்க. நீங்க ஆக்சுவலா இந்த ரெண்டு குரூப்பினுடைய டோட்டல் ஓட்டு கூட்டினீங்கன்னா நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல 10 தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா அப்படி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்டுக்கு கூட கொஞ்சம் வந்திருக்கும். ஏன்னா ஒரு வின்னிங் பாசிபிலிட்டின்னு மக்கள் நினைப்பாங்க. 10ங்கிறது 12 ஆயிருக்கு. அப்ப டஃப் ஃபைட் எலெக்ஷன் இருந்திருக்கும்ன்றீங்க 24 தமிழ்நாட்டுல. இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 40க்கு 0 எங்க இருக்கிறது, 27க்கு 13, 28க்கு 12 எங்க இருக்கிறது? ரெண்டு ஒன்று இல்ல. சோ ஒரு எதிர்கட்சி இருக்கிறது, ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கிறதுங்கிற அந்த தோற்றம் உறுதியாக ஏற்பட்டிருக்கும். அத பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர்கள் அது ஏதோ ஒரு காரணங்களுக்காக அது நடக்கவில்லை. இப்போ இவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. திருப்பியும் ஒரு 3வது அணி, 4வது அணி, 5வது அணின்னு உருவாக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் திமுகவுக்கு 20, 26 திமுக தனியா கட்சி தேர்தலை சந்தித்தால் எல்லா இதுவும் நான் சொல்றேன் அது ஓகே. ஏன்னா நீங்க தனித்தனியா போட்டிடலாம், இல்ல 2 கட்சி ஒன்று சேர்ந்து போட்டிடலாம். அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அதிமுகவுக்கு இருக்கும். திமுக தனியா போட்டிடுச்சுன்னு வைங்க, அதிமுக தனியாவோ இல்ல சிறிய கட்சிகளுடன் சேர்ந்து போட்டி போடலாம். ஆனால் திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணி உடையாத வரை தனித்து போட்டியிடுறதுங்கிறது ஆப்ஷனே கிடையாது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல சொல்லிட்டாரு திட்டவட்டமா, ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும். மெகா கூட்டணி அமையவில்லை என்றால் வெற்றி கிட்டத்தட்ட கிடைக்காதுங்கிறது உறுதியாயிடும். அந்த வாய்ப்பை நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி அமைப்போம், அது பாஜகவோட இல்லைன்னு ஜெயக்குமார் திட்டவட்டமா சொல்றாரு. மறுக்கிறாங்க. அவங்களுடைய பொசிஷன் இன்று இல்ல, இன்னொரு 6 மாசத்துக்கோ 9 மாசத்துக்கோ இதை பற்றி முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, எந்த கட்சிக்குமே இல்லை. சோ இத இப்போலிருந்து நம்ம அதை அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் மிகவும் குறைவு. ஆனால் எப்பவுமே தேர்தலுக்கு 1 வாரம் 10 நாள் 20 நாள் முன்னாடி முடிவாகக்கூடிய கூட்டணிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டுல 1 முறை 2 முறை இல்ல பல முறை பார்த்திருக்கிறோம். சோ இப்போ திரு ஜெயக்குமார் கூறுவதோ இல்ல திரு எடப்பாடி அவர்களே கூறினாலும் இல்ல பாஜக தலைவர்களே கூறினாலும் அதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொருத்தருடைய
கட்டாயத்தின் அடிப்படையில், இது கட்டாயத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த மாதிரி கூட்டணி அமைந்தாலும் இல்ல திரு விஜய் கட்டாயத்தை யார் கொடுக்கிறா? அந்த கட்டாயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தினகரனுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளா? கட்டாயத்தினுடைய வெளிப்பாடு கடந்த 3-4 தேர்தல்களாக சந்தித்த தோல்விகள் தான் கட்டாயத்தினுடைய வெளிப்பாடு. இரு தரப்புக்கும் பாஜகவும் ஒரு சீட்டு ஜெயிக்கல இல்லையா பாராளுமன்ற தேர்தல்ல. சோ இரு தரப்பினருக்கும் கட்டாயத்தினுடைய வெளிப்பாடு தேர்தல் தோல்வி. ஒரு தோல்வி இல்ல, 2 தோல்வி இல்ல, தொடர்ந்து தோல்விகள் அவர்கள் சந்திக்கும் போது அவர்களுக்கு தெரிந்திருக்கும், ஓஹோ இது தனித்தனியா போனா திருப்பியும் நம்ம திமுகவுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி அடுத்த எலெக்ஷனை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 5 ஆண்டு காலத்துக்கு திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமை நீடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலையுடைய தலைமை நீடிக்குமா, அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. சோ மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் இரு கட்சிகளுக்கும். இது இரு கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, மற்ற சில அமைப்புகளுக்கும் இது ஒரு முக்கியமான தேர்தல். அதனால நிச்சயமாக ஒன்றிணையக்கூடிய ஒரு கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒன்றாக இணைந்து போட்டியிட ஒரு கட்டாயம் இருக்கு. திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். திரு பொங்கலூர் மணிகண்டன், ஒரு கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதை தான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் டிடிவி தினகரன். படுதோல்வியிலிருந்து மீட்க பாஜக கூட்டணியில் இணைவதுதான் ஒரே தீர்வுன்றார். பரிசீலிக்கும் அதிமுக? கார்கே சார், முதல்ல உங்களுக்கு ஒரு பணிவான அன்பான வேண்டுகோள், தந்தி டி நிர்வாகத்துக்கு வேண்டுகோள். தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில ஒரு அதிமுக பொதுச் செயலாளரை, முன்னாள் முதலமைச்சரை, எதிர்கட்சி தலைவரை தவறாக கொச்சையான வார்த்தைகளை தயவு செய்து பயன்படுத்த அனுமதிக்காதீங்க. ஏன்னா வார்த்தைகளில் கவனம் என்று மட்டும் நீங்க கடந்து வரும் தவறு. என கோடிக்கான மக்கள் பாக்குறாங்க. மிகச்சிறந்த ஊடகங்கள் இந்த மாதிரி நபர்களை அனுமதிக்காதீங்க. அல்லது யாரை குறிப்பிடும் தெரியும், அதனால நீங்க வந்து சொல்லாதீங்க அப்படின்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி அனுமதிக்காத. ஒண்ணு இல்லை சார், நானே ஒரே வார்த்தையில கெட்ட வார்த்தை 4 வார்த்தை பேசிட முடியும். அது சரியா யோசிச்சு பாருங்க, தப்பு. அந்த மாதிரி தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க. அப்படி பேசினா அழைக்காதீங்க. நான் என்னையும் சரி அவன் யாரையும் சரி தயவு செஞ்சு தவறு. ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் சொல்றது, சார் டிவியில கொண்டு திட்டுறீங்க, ஒருமையில் பேசுறீங்க, ஒருத்தருக்கு வாடகை பேசுறீங்க, இதெல்லாம் பாக்குறது அசிங்கமா இருக்கிறாங்க. கிராமத்துல குழாயடி சண்டை மாதிரி இருக்குது. கருத்தால் மட்டும் பேசுவோம். பேசுனா பதிலுக்கு பேச என்ன பயங்கர நானு எதுக்கு? நம்ம நாகரிக சமுதாயத்தில் வளர்ந்தவங்க பிறந்தவங்க அவ்வளவுதான். அதோட அண்ணன் சுமந்த் சி ராமன் சொன்ன கருத்துல என்ன ஒரு முரண்பாடுனா, அதிமுக மிக தெளிவாக இருக்கிறது. 1.5 ஆண்டு காலம் இருந்தாலும் பாஜகவோடு கூட்டணி உறுதியாக இல்லை. திமுகவை தவிர்த்து பாஜகவை தவிர்த்து யார் வந்தாலும் அதிமுக அரவணைக்கும். ஆனா அதிமுக 2026 இப்படித்தான் அது அதிமுக நடக்க போகுது என்று யார் விதித்தாலும் அதை நிச்சயமாக அதிமுக தவறுபடியாக்கும். காரணம் என்ன? இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு. அப்படின்னா 24 ஏன் ஓட்டு போட்டு கேட்பீங்க? 24 மோடி ராகுல் என்பதை மையப்படுத்தி வாக்கு கேட்டாங்க. அப்ப மோடி வேண்டாம் என்கிற ஒரு அணியும் இருக்கிறது, ராகுல் வேண்டும் என்கிற அணியும் இருந்தது. அதனால ராகுலுக்கான வாய்ப்பாக வெற்றி பெற்றாங்க. ஆனா இன்றைக்கு அதிமுக பொறுத்தவரை எடப்பாடியாரா திரு ஸ்டாலினா என்று வருகிற போது, எப்படி 2019 அதிமுக தோல்வி வந்த போதும் மிக குறைவான வாக்குகளை பெற்ற போதும் 2021 தேர்தலில் 77 இடங்களில் வெற்றி பெற்றதோடு வெறும் 3% வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று அதிமுக ஆட்சி இழந்தது. அப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக மீதுள்ள அதிருப்தி என்பது 15% வாக்குகளை அதிமுக கூடுதலாக கிடைக்க பெறுங்க. அதுலதான் பாருங்க, ஒரு எலெக்ஷன்ல 15% வாக்குகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி. பல முனையில இப்ப திமுக எதிர்ப்பு பல முனையா பிரிஞ்சா அதிமுக ஒரு சைடு பிரிக்கும், பாஜக ஒரு சைடு பிரிக்கும், விஜய் வந்தா விஜய் ஒரு சைடு பிரிப்பாரு. அப்படி பிரிகிறப்ப யாருக்கு பெனிஃபிட்? சார் ஒண்ணு இல்ல, பிஜேபி அணியில கடந்த தேர்தல் இடம்பெற்ற ஒரு சில கட்சி தலைவர்களுடன் நான் நெருக்கமா பேசுகிறேன். அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அதாவது 2026 மாநிலங்களில் இடம் தர்றார், மாநிலம் இப்பவே இடம் கொடுத்து கூட மத்திய அமைச்சர் ஆக்குறார் என்றெல்லாம் ஒரு ஆசை வார்த்தை கூறப்பட்டது உண்மை. இப்போ மோடி மீண்டும் 4 இடங்களில் வெல்வார் என்கிற ஒரு பொய் பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. மோடி வலிமையான பிரதமராக அமருவார், நாம் மத்தியில ஏதோ அதிகாரத்தை பெறலாம், மாநிலத்துல அவர்களால் ஆட்சி பெற வரப்போவது இல்லை. அப்ப சின்ன கட்சிக்கு அந்த ஆசை வரும். அப்ப அந்த அடிப்படையில் போனாங்க. ஆனால் முதலமைச்சர் யார் என்று வருகிற போது பிஜேபி அணி காணாமல் போகுங்க. திமுக மீதுள்ள வெறுப்பை 15% வாக்குகளை கூடுதலாக பெற்று அதிமுக மட்டுமே 40%
வாக்குகளை நிச்சயமாக பெறுங்க. இன்னும் கூட்டணி சேர்கிற போது 50% வாக்குகளை பெற்று அதிமுக 234 தொகுதியில 200 மேற்பட்ட தொகுதியில நிச்சயமா வெற்றி வருங்க. இது பொய்யான கணக்கு அல்ல. இன்றைக்கு 4 ஆண்டுகள்ல விரல் விட்டு சொல்றது இல்லைங்க. அதாவது சொல்லிட்டே போகக்கூடிய அளவுக்கு திமுக தவறுகளை செய்து கொண்டே வருதுங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்க ஒன்றை காட்டிக்கொண்டு அத்தனை விஷயத்திலும் வரி உயர்வு. திருப்பூர்ல ஒட்டுமொத்தமா கடையடைப்பு. என்ன காரணம்? எல்லா வகையிலும் திமுக அரசு நம்ம தொழில்துறையில வஞ்சிக்குதுங்க. தமிழ்நாடு முழுவதும் தொழில்துறை பாதிப்பு, விவசாயம் பாதிப்பு, மாணவர்களுக்கு கல்விக்கடன் ரத்து சொல்லி ஏமாத்துனது, ஒவ்வொரு துறையிலும் அரசு ஊழியர்களை ஏமாத்துனது, இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஏமாத்து மட்டும் இல்ல, மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியல. எங்க ஊர் பக்கத்துல சேமலைக்கொண்டன் பாளையத்துல ஒரே நடைபெறல 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. தொடர்ந்து சொல்றீங்க திமுக எதிர்ப்ப, அதுக்கு ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜகவும் அதைத்தான் சொல்லுது, மற்ற கட்சிகளும் அதைத்தான் சார் சொல்லுது. சார் நீங்க எடப்பாடியார் ஆட்சி அமைத்த போது இவரால் 3 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 4 ஆண்டு காலம் 2 மாதம் செய்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம்ங்க. நீங்க கனவுல நினைக்க முடியாத டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட அறிவிச்சார். அவினாசி அத்திக்கடவு ஆனமலை நல்லா இருக்கு. இப்ப கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரளா போய் ஒரு 2 நாள் இருந்தார். ஆனா இது குறித்தாலும் பேசவே இல்லை. ஆனமலையாறு நல்லா திட்டம் குறித்து 2 முறை முதலமைச்சர் கேரளா இன்னைக்கு இருக்க அதே பினராயி விஜயன் பேசி திட்டம் நிறைவேற தருவாயில அதிமுக ஆட்சி போயிருச்சு. அப்ப இந்த மாதிரி எதுவுமே செய்யாம வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாயை ஏத்திட்டு நாங்க சிறப்பான ஆட்சி முன்மாதிரி ஆட்சி சொன்னா யார் நம்புவாங்க? மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. 26 தேர்தல் பாருங்க, மிகச்சிறந்த முதலமைச்சராக எடப்பாடி தவற விட்டு என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற மக்கள் நிச்சயமாக முடிவு எடுப்பாங்க. பாஜக மற்ற கட்சியில விமர்சன பட்டியல கவலை இல்லை. அன்றைக்கு இருந்த நிலை இன்று மாறுங்க. ஓகே, கேட்போம். திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து. திரு புகழேந்தி வணக்கம். டிடிவி தினகரன் ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்றதா பார்க்கலையா? ஏன்னா பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் அவங்க பெற்ற நம்பர்ஸ் 20%, நாங்கள் 18%க்கு மேலே நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அது அதிமுக ஓட்டுகளோடு சேர்ந்தா பெருவாரியான வெற்றின்னு ஒரு கால்குலேஷன்ல அவர் சொல்றாரு. குட் ஈவினிங் தந்தி டிவி. எஸ், நான் கார்கே டிடிவி தினகரனோடு பயணம் செய்தவன். பழங்கானத்திலே தொடர்ந்து நானும் சம்பத்தனனும் சேர்ந்து தமிழ்நாடு எல்லாம் சுற்றி போராட்ட களத்தை கண்டு வந்தவர்கள். ஒரு கட்டத்திலே டிடிவி தினகரன் அவர்கள் 2 முறை என் வீடு இன்கம் டாக்ஸ்ல ரைட் ஆகுது, வேற கனெக்டிவிட்டியில தேவையில்லாம. அப்போ மிக தெளிவா சொல்றார், என்னுடைய வாழ்நாளில் நான் உயிரோடு இருக்கின்ற வரை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை. இதை சொல்லியிருக்காரா இல்லையா? நான் வேணா வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணா சொல்லியிருக்காரு. என்னுடைய ஜெயில் பிரிமிசஸ்ல சொல்லுவார். ஒரு நேரத்துல அவர் இந்த கருத்தை சொல்றப்போ நான் இன்னைக்கு இதை பதிவு செய்யறேன். சிறை உள்ள சொன்ன பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகணும்னா நீங்க கட்சி நடத்த தேவையில்ல, க்ளோஸ் பண்ண. ஏன்னா இப்படி பேசுறீங்க புகழேந்தினார். அப்போ அவங்க சின்னமாவும் அங்க இருந்தாங்க. அது தொண்டர்கள் விரும்பலமா, இங்க விரும்பல. கர்நாடகா ஸ்டேட்ல பாரதிய ஜனதா கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வரும், தமிழ்நாட்டுல அந்த சூழ்நிலை இல்லையுமா, நான் அதனால தொண்டர்கள் மன உணர்வை நான் வைத்து பேசுறேன், எனக்கு ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எனக்கும் ஆகாம இல்லை இப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன கொஸ்டின் இப்போ ரைஸ் ஆகுது. பாரதிய ஜனதா கூட்டணி மத்திய அரசில் இருக்கின்ற கூட்டணியோடு நாம் கூட்டணி அமைத்தால், தேசிய முற்போக்கு கூட்டணி அமைத்தால் தான் இந்த கட்சி நிலைத்து நிற்கும், இல்லையேல் கட்சி அழிஞ்சு போகும்னு சொன்னா, திரு அண்ணாமலை எனது நண்பர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் யாராவது ஏற்றுக்கொள்கிறார்களா? சசிகலா தலைமையை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், ஓபிஎஸ் தலைமையை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லது இதை சொன்ன டிடிவி தினகரன் 24 இடங்களிலே வாக்குகளை பிரித்து அந்த நேரத்திலே ஆட்சி இழந்ததுக்கு அது முக்கியமான காரணம். அதோட மாத்திரம் இல்ல, அவங்க தேசிய முற்போக்கு கூட்டணியை வேண்டான்னு பழனிசாமி ஒதுக்கி விட்டார். ஆனா இது ரெண்டுமே மெர்ஜி இருந்ததுன்னா, சேர்ந்து இருந்ததுன்னா, இன்றைய முதலமைச்சர் தமிழகத்திலே பழனிசாமி அவர் அது அவரே கெடுத்துக்கிட்டார், ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் சேர்த்துதானே சார் சொல்றாரு. இல்ல அன்னைக்கு அதிமுக வாங்கின 75 எம்எல்ஏக்கள்ல பாஜகவுடைய பங்கு அன்னைக்கு இருந்துச்சு 21. இன்னைக்கு பாஜக பாமக எல்லாம் வெளியில இருக்காங்க. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை திரும்ப சேர்த்தாதான் அதிமுக ஜெயிக்க முடியும்ன்றாரு. நீங்க 1000 சொல்லலாம் சார். என்னுடைய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தொடர் 7 முறை வெற்றி பெற்றவர்.
போடிநாயக்கனூர்ல நாடாளுமன்றத்தில் அவரது மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். நம்பிதானே போனார் ராமநாதபுரத்துக்கு, பிஜேபி தானே போனாரு. சார், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக டிடிவி தினகரன் அவர்கள் திடீரென்று பிஜேபி மேல ஒரு கருணை மழை பொழிகிறார். அதுக்கு என்ன காரணம் அவருக்கு தான் தெரியும். ஆகவே நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டாகிவிட்டது, போயிட்டு முதலமைச்சரை தேர்வு பண்ணோம். அன்றைய தினம் முன்னாள் கவர்னர் வித்யாசாகர் எங்கே போனார்? காணாமல் போனார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டார்கள், இந்த தீர்ப்பு வரப்போகிறது என்று கவர்னருக்கு எப்படி முன்னமே தெரியும் என்று கேட்டார்கள். இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்பொழுது அவங்கள முதலமைச்சரா பண்ண விடாம பண்ணது யாரு? இன்னைக்கு அதே திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு இன்றைய தினம் ஆதரவாக இருக்கிறார். ஓப்பனா உடைக்கிறார். அதோட மாத்திரம் இல்ல, வெளியில வராங்க, திமுகவை திட்டுறாங்க, பசங்களுக்கு புக்கெல்லாம் போய் சேரல. இதுதான் அவங்க கம்ப்ளைண்ட், முக்கியமான கம்ப்ளைண்ட். பாரதிய ஜனதாவை பற்றி பேசுவதே இல்லை. ஓபிஎஸ் என்ன இன்னும் போலோ பாரத் மாதா கி ஜெயின் சொல்லாம இருக்காரு, அவ்வளவுதான். அவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார். இன்று மனதிலே இருந்ததை வெளியிலே சொல்லிவிட்டார் டிடிவி தினகரன் அவர். ஆகவே நீங்கள் இங்கே ஆண்ட கட்சி பல ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு சிறப்பாக செயல்பட்டு நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து மக்கள் மனங்களிலே நீங்காத இடத்தை பெற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். யார் கூட போய் சேரலன்னா இந்த கட்சி அழிஞ்சு போகணும்னு சொல்லலாமா சார்? நியாயமா சார் இது? சார் இல்ல சார், நீங்க பாஜக மட்டும் பெற்ற ஓட்டு சார் 11% சார். என்னங்க? பாஜக மட்டும் பெற்ற ஓட்டு 11%. அது உங்க கணக்கு, என்ன மன்னிக்கணும். நான் கணக்குல ரொம்ப ரொம்ப இருப்பேன். இல்ல நான் ரொம்ப கணக்குல ஷார்ப்பா இருப்பேன். டிடிவி தினகரன் மொத்தமாக கடைசியாக வாங்கிய ஓட்டு 5.5 நான் அந்த மீட்டிங்ல சொன்னேன். அவருக்கு எல்லாருக்கும் நான் தான் எடுத்து விளக்கி சொன்னேன். அவங்க சொல்றாங்க சார் அவங்க கட்சியில இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கணும்னு சொல்றாங்க. 3வது இடத்துக்கு போயிடுச்சு அதிமுக, நாங்க 2வது இடத்துல இருக்கோம்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு வரோம், நாங்க தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. அதை நீங்க பாராட்டு இல்ல, அந்த கட்சியில சொல்லிக்கிறாங்க. உங்க கட்சியில நீங்க சொல்றீங்க அவங்களோட சேர்ந்தா வந்து சேரலன்னா அழிஞ்சு போயிடுவோம் நாங்கன்னு சொல்லி. என்ன சார் இது? நாட்டு மக்களும் தொண்டர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்களா சார்? கண்ணன், இதை எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது ஒரு மிரட்டல் துணியா தெரியலையான்னு கேக்குறேன். அதாவது வரக்கூடிய காலகட்டம் தேர்தல் காலகட்டம். அதிமுகவை மீண்டும் ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு என்னென்ன வியூகங்களை எல்லாம் வகுக்கணுமோ அத்தனை வியூகங்களையும் வகுக்க வேண்டியது ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய கடமை. பாஜக 2031 மட்டுமல்ல, நானே சொல்கிறேன் 2081 ஆனாலும் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வராது, வருவதற்கான வாய்ப்பே இல்லை. களம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் கூட்டணி அவசியம். ஏன் அவசியம்? 1% வாக்கு இருந்தாலும் சரி, 1/2% வாக்கு இருந்தாலும் சரி, திமுகவிற்கு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒரு குடையில் கீழ் கொண்டு வந்து திமுக கூட்டணியை, பலமான கூட்டணியை எதிர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்ல, அதத்தான் சார் இபிஎஸ் சொல்றாரு. அதத்தான் இபிஎஸ் சொல்றாரு. பாஜகவை தவிர்த்துட்டு அவங்க கூட்டணி அமைப்போன்றாங்க. ஐயா, நீங்க பாஜகவை சேர்த்துக்கங்க, அப்படியே எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்ல வரீங்க. இபிஎஸ் ஆல கூட்டணி மாத்திரம் அமைக்க முடியாது. மெகா கூட்டணி இல்ல, மகா கூட்டணி கூட அமைக்க முடியாது. ஏன்னா அவர் வெற்றிக்கான தலைவர் இல்லை. அவரால் வெற்றி பெற்று தர முடியாது. அதிமுகவின் வாக்கு வங்கியவே பழனிசாமியால் மீட்க முடியாது. இந்த எலெக்ஷன்ல 15% கூடுன்றாரு சார். ஐயா, கனவு எத்தனை நாளைக்கு கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்களா? எத்தனை வருஷத்துல கனவு காண்பீங்க? அதிமுக 2017 ஆரம்பித்து 2024 வரைக்கும் 8 ஆண்டுகளாக தொடர் தோல்விதான். பழனிசாமியை முன்னிலைப்படுத்தித்தான் நடந்திருக்கிறது. ஒரு இடத்துலயாவது பழனிசாமி முகத்தை காட்டி வெற்றி பெற்றிருக்கோமா? அப்ப நம்மளால் வாக்கு விழாது, நம்மளுக்கான வாக்கு கிடைக்காது என்பதை பழனிசாமி ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். எம்ஜிஆரா இல்ல புரட்சி தலைவி அம்மாவா முகத்தை காட்டணும்னே 30% வாக்கு தன்னால வந்து விழுகிறதுக்கு?
பழனிசாமிக்காக இல்லை இப்பொழுது விழுந்த 20% வாக்கும். இது அதிமுக வாக்கு வங்கி. பழனிசாமிக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமி இல்ல, நாமக்கல் பழனிசாமின்னு ஒருத்தரை கூட்டு போய் இப்ப அதிமுக தலைமைன்னு போட்டாலும், அண்ணன் புகழேந்திய போட்டாலும், ஏன் பொங்கலூர் மணிகண்டனவே போட்டாலும் 20% வாக்கு நிச்சயம். அந்த வாக்கு வாங்குறது இல்ல தலைவன். யார் இருந்தாலும் அந்த 20% உண்டு. ஆனால் 20 30 ஆக்குவதற்கு 30 40 ஆக்குவதற்கு தலைவன் தேவை, தலைமைக்கான பண்பு தேவை. 6 இருந்திருந்தாலும் இந்த 20% வாக்குகள் கிடைச்சிருக்கும். அதுக்கு மேல எவ்வளவு வாங்குறாங்க, அதுக்கு மேல எப்படி வெற்றியை கொடுக்குறாங்கிறது பொறுத்து தான் தலைவர் தீர்மானிக்கப்படுறாரு. அப்படின்னா தொடர் தோல்விகளை இபிஎஸ் கொடுத்திருக்காரு அப்படின்ற பார்வையை கண்ணன் முன் வச்சார். சார் 2019 வலிமையான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 19% வாக்குகளை மட்டும்தான் பெற்றது. ஆனா 2 ஆண்டுகள் கழித்து 15% வாக்கு எப்படி சார் போடுச்சு? அப்ப அன்றைக்கு அந்த 2021 மோடி இல்ல, பாஜக யாரும் பார்க்கல, எடப்பாடி முதலமைச்சர் வேண்டும். ஒரு 3% வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்றுதானே அதிமுக அடைஞ்சது. அப்ப அந்த அளவுக்கு அன்றைக்கு 10 ஆண்டுகள் ஆட்சி அதிமுக மீது கடுமையான விமர்சனம். திமுக அரசு ஊழியர் உட்பட எல்லாருக்கும் நிறைய செய்ய போறான்னு சொல்லி விடியல் பயணம் சொல்லி பொய்யான வாக்குறுதியை சொல்லி அதை மக்கள் நம்பி வாக்களித்தான அந்த கொஞ்சம் 1,90,000 வாக்கு தான், 2 லட்சம் வாக்கு அதிகமாக பெற்று திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே மாதிரிதான் 26 பாருங்க, இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்கிற போது இன்றைக்கு கூட மக்கள் தத்துவகிறாங்க. மழை வெள்ளத்துல இப்ப விழுப்புரம், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல எந்த மக்களுக்கும் நிதியுதவியே பண்ணல, அந்த நிவாரணம் வழங்கப்படல. விவசாயிகள் அத்தனை 2000 வீணா போச்சு சார். வெறும் 2000 ரூபாய் போதுமா? ஆடு மாடு கோழி எல்லாம் தப்பாயிரும் இல்ல. அதுதான் சார், வெறும் 2000 மட்டும் கொடுத்தா போதுமா? அப்போ தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டு ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்றுமே திமுக நினைக்கிறது. இங்க அப்படி அல்ல. அதிமுக தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் 26 ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில மக்கள் தயாரா இருக்காங்க. 26 2 பேர் மோடியா லேடியான்னு அம்மா சொன்ன கட்சி இது. அந்த கட்சி இந்த எடப்பாடியாரா அது ஸ்டாலினா என்று வருகிற போது நிச்சயமா வாக்களிப்பாங்க. காரணம் என்ன? எடப்பாடியா கடந்த காலம் செய்த ஆட்சியினுடைய நல்ல திட்டங்கள் தான் காரணமே. நீங்க வெறுமனே சார் வெளியில இருந்தெல்லாம் அதிமுக அழிக்கலாம்னு கணக்கு கட்ட முடியாதுங்க. திரு தினகரனை பொறுத்தவரையில அதிமுக அழிய வேண்டும், அழிக்க வேண்டும் என்றுதான் பிஜேபியோடு இணைந்து அண்ணாமலை வச்சு பேச வச்சார். ஆனா அந்த அழிந்து வச்ச கட்சியோட ஏன் கூட்டிச்சார் விரும்புறீங்க? அப்போ பாஜக அப்படி நினைக்கல சொல்றாரு. அம்மாவின் பிள்ளைகள் ஒன்னா இருக்கணும் தான் பாஜக நினைக்குது. என்ன சார் அதாவது திரு குருமூர்த்தி ஆடிட் குருமூர்த்தியுடைய கட்டுப்பாட்டுல திரு ஓபிஎஸ் இருந்தார், தர்மத்தை நடந்தார். அதற்கு பிறகு பாருங்க பிஜேபி சொல்லித்த துணை முதலமைச்சர் சொன்னார். அப்ப எல்லாமே பிஜேபி மூலமா இயங்குறாரு. இன்றைக்கு அதிமுக விரும்பல, பிஜேபி வேண்டாம் என்று முடிவெடுத்து உறுதியா இருக்குது. இன்னும் பிஜேபியோட சேருவாங்கன்னு சொன்னா இதை விட அபத்தமான பேச்சு எதுவுமே இல்ல. உறுதியாக அதிமுக பாஜகவோடு சேர்ந்து இனி பயணிக்காது, தனித்து இயங்கும், வலிமையான கூட்டணி அமைக்கும். 26 நிச்சயமாக வெல்லுங்க. டாக்டர் சுமந்த், இருதுருவ அரசியல் ஸ்டாலினா எடப்பாடி மக்கள் பார்ப்பாங்க, 15% ஓட்டு கூடுன்ற இல்லைங்க. அதாவது ஐடியாலஜி அப்படிங்கறதனுடைய அடிப்படையில ஒரு தேர்தல் கூட்டணி அமைக்கப்படுறது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிரால சிவசேனாவுடைய சித்தாந்தம் வேற. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா காங்கிரஸ் கட்சியோடு அவர்கள் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க, தோக்குறாங்க, அது வேற விஷயம். தேசியவாத காங்கிரஸோடையும் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ இப்போ உதாரணத்திற்கு பாஜக தேர்தலுக்கு பிறகு மெஹபூபா முஃப்தியோடைய பிடிபியோட கூட்டணி வைக்கிறாங்க. நேர் எதிர்மாறான சித்தாந்தம். சோ இது சித்தாந்தத்தின் அடிப்படையில் தேர்தல் கூட்டணிகள் அமைப்பதுங்கிறது கட்டாயம் அல்ல. பிராக்டிக்கலா உங்களுடைய பிரதான எதிரி யார், உங்களுடைய அடுத்த கட்ட உடனடி நோக்கம் என்ன, ஆர் டார்கெட் என்ன, மூன்றாவது இதை தோற்றுவிட்டீர்கள் என்றால் இந்த போட்டியில் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், இதனுடைய அடிப்படையில் முடிவாகிறது தான் தேர்தல் கூட்டணிகளை தவிர ஏதோ பெரிய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் அமைக்கப்படும் கூட்டணிகள் அல்ல. திமுக காங்கிரஸ்க்கு எடுத்துக்கங்க. அப்படி ஒருவேளை கூட்டணி அமைச்சா இப்ப திமுக என்ன சொல்றாங்க, கள்ள கூட்டணி தொடருதுன்றாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு அதிமுக மேல வரும்ல? இல்லைங்க, கள்ள கூட்டணி அதிமுக மேல அதாவது முதல்ல ஒரு காலகட்டத்துல பாஜகவோட போனா அதற்குதான், அதனாலதான் அதிமுக தோல்வி அடையுதுன்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாஜக உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 10% ஓட்டு வச்சிருக்கிறாங்க.
அந்த 10% ஓட்டும் அதிமுக ஓட்டும் காம்ப்ளிமெண்டரி ஓட்டு. இது எதிரும் புதிருமாக இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதிமுக பாஜகவை புறக்கணித்து விட்டு விஜயோட மட்டும் கூட்டணி வச்சாங்க, வேற மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு போனாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அந்த கூட்டணிக்கு வருமா? வரவே வராது. சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக என்ன செய்தாலும் அது திமுக கூட்டணிக்குத்தான் போகும். அது அவங்க பல கடந்த சில, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க 2000 செல்வி ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலகட்டத்துல சிறுபான்மையினர் வாக்குகள் எங்க போச்சுன்னு போய் பாருங்க. அப்பவே திமுக கூட்டணிக்கு தான் போச்சு. சோ இது திமுக அதிமுக இந்த முயற்சியை ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இதுதான் எங்களுடைய நோக்கம், சிறுபான்மையினர் வாக்குகள் இன்னைக்கு சாலிட் 15%, 13.13% சொல்றாங்க. 15-16% மேல இருக்கும். நான் சொல்றது 2011 டேட்டா. சோ நிச்சயமா ஒரு 16-17% ஓட்டு, அது கிட்டத்தட்ட 90% திமுக கூட்டணிக்கு தான் போகுது. அது 85% நீங்க குறைக்கிறதுல உங்களுக்கு என்ன பெருசா வரப்போகுது? அது நீங்க குறைச்சீங்கன்னா கூட ஒரு 2%, 3% ஓட்டுக்கு மேல வரப்போறது இல்ல. வேற இவங்க கையில 10% இருக்குது. அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. நான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று கூடினால்தான் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும். ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டணி தேவை இருக்காது. சோ ஒரு உதாரணத்துக்கு திமுக கூட 2 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல, காங்கிரஸ் இல்ல, விசிகே இல்ல, யாருமே இல்லன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ உங்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய கூட்டணி உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க அதிமுகவும் விஜயும் மட்டும் தேர்தலை சந்திக்கலாம். பட் இன்றைய சூழலில் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவும், பாஜக மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்தால்தான் இந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும். இல்லை என்றால் ஒரு கிஃப்ட் பண்ணி இன்னொரு 5 வருஷம் ஆட்சியில இருங்க அப்படின்னு ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் பண்ணி திமுக அவங்க எலெக்ஷனை கொடுத்துடலாம். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட, திரு புகழேந்தி, இரட்டை இலை தொடர்பான வழக்குகள் மீண்டும் வேகம் எடுத்திருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு வாங்க அப்படின்னு பலருக்கும் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா? இல்ல, அது இதுக்கு சம்பந்தம் இல்லை சார். இப்ப நானு நேத்தி கேஸ் போட்டேன், எலெக்ஷன் கமிஷன் மேலே கண்டெம்ட் மூவ் பண்ண, நம்ம தந்தியில பிரேக்கிங் போச்சு. சோ அங்க அது ஒரு வித்தியாசமான வழக்கு. அருமைக்குரிய மணிகண்டன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம்னு சொல்லி. 19% சென்ற நாடாளுமன்றத்தில், போன நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி வாங்கினப்போ அப்போ போட்டியிட்ட இடங்கள் வெறும் 20, வாங்கியது 19%. இப்பொழுது நாடாளுமன்றத்தில் 34 இடங்களில் எடப்பாடி தலைமையில் அஇஅதிமுக நின்னுச்சுன்னு சொல்லி நின்னாங்க, வேட்பாளர்களை போட்டாங்க. 34% வந்திருக்கணும், 20% தான் வந்திருக்கு, 1%ங்கிறாரு. 88 லட்சம் ஓட்டு தான் மொத்தத்துக்கே வந்திருக்கு. அப்ப உறுப்பினர்களே கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்கள் எங்க போனாங்க ஓட்டு போடாம? சோ வாக்கு சதவீதம் குறைகிறது, அதுல இருந்து மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா நான் சப்ஜெக்டுக்கு திருப்பி வரேன். இந்த திராவிட இயக்கம், திராவிட ஐடியாலஜி, இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு மாறாக இருக்கின்ற கட்சியோடு எந்த காலகட்டத்திலும் திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் போக முடியாது சார். நான் திரும்பியும் சொல்றேன் உங்களுக்கு சார், அம்மா இருக்கப்போ போலையா, அப்புறம் இனிமே கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் போகலையா? இதெல்லாம் நடந்திருக்கு சார். இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்மாதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டை கொடுத்து 4 எம்பிக்களை உருவாக்கி கொடுத்தாங்க. முதல்ல என்ட்ரியே அம்மாதான். நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. நான் ஒரு தவறை செய்து விட்டேன், இனி அந்த தவறை செய்ய தயாராக இல்லை. எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னதும் அம்மாதான். அதுக்கு முன்னாடி கூட்டணியை ஏற்படுத்துறது, ஆதரவு கொடுக்கிறது, இந்த தலைவர்கள் பிரிஞ்சு போய் இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியை நாடுவது என்பதெல்லாம் வேறு. ஆனால் நீங்க கேட்ட கேள்வி அம்மாவை பத்தி கேட்டதுக்காக நான் சொன்னேன். கொள்கை அடிப்படையில் சார், 2004 யாரோட கூட்டணி அமைச்சீங்க? 99 நினைக்கிற சீரணி அரங்கத்தில் சொன்னாரு, நான் ஒரு தவறை செய்து விட்டேன், இப்போது நான் வாக்கு கொடுக்கிறேன், அதற்காக தான் அந்த ஆட்சியை கவிழ்த்தேன்னு சொன்னாரு. 2004 அத்வானி இருக்கப்போ போய் கூட்டணி அமைக்கலையா? ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கப்பவே அது மாறி இருக்கே சார், ஏன் எடப்பாடி இருக்கப்போ மாறாதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா
அப்புறம் இல்லைன்றாங்க, அப்புறம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க கார்கே. உங்களுடைய இதுலயே வாங்கலாம், ஏன் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க? இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு. அம்பேத்கர் 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 போல அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதை மாத்தி கடவுள்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்றாரு. இது போன்ற தடிப்பான வார்த்தைகள் வந்தது எதிர்த்து நாடாளுமன்றத்திலையும் வெளியிலையும் பயங்கரமான ஆர்ப்பாட்டமும் எதிர்ப்பும் நடக்கிறது. அம்பேத்கரை கொண்டாடுபவர்கள், அம்பேத்கரை எதிர்ப்பவர்கள் என்று 2 பிரிவுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார் அம்பேத்கர். அதற்கு பின்னாலே தொடர்ந்து போராடிய அண்ணல் அம்பேத்கர் அவர் ஒருங்கிணைந்து போகின்ற தலைவராக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களை. ஆகவே அந்த தந்தை பெரியார் உருவாக்கி இந்த திராவிட மண் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா ஆட்சி கட்டிலே அமர்த்தி இந்த திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டு போமாட்டாங்க நம்புறீங்க சார்? இல்ல, போமாட்டாங்கன்ற பாயிண்ட்டுக்கே வரல. நீங்க திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவர்களையோ அண்ணல் அம்பேத்கரையோ குறை சொல்லிவிட்டு குறை சொல்லுகின்ற அமித்ஷாவுடன் தான் நாங்கள் போவோம் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 1008 காரணம் சொன்னால் கூட அது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. அதே அமித்ஷா இங்க வரும்பொழுது என்ன சொன்னார்? லோக் மாதா, லோக் நாயக்கி அப்படின்னு அம்மாவை சொன்னார், தலைவரை சொன்னார் கிராந்தி நாயக்கர். அது பூவெல்லாம் எடுத்து போட்டு பண்ணாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு, இந்த இவ்வளவு சீட்டு வரும் அப்படின்லாம் சொன்னாரு, எல்லா கட்சியும் சேர்ந்து போகணும்னு அமித்ஷா அட்வைஸ் பண்ண இன்னைக்கு நடந்தது 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அப்பெல்லாம் அதெல்லாம் நடந்தது இல்ல. இன்னைக்கு திடீர்னு இந்த அக்கறை டிடிவி தினகரனுக்கு ஏன் வருகிறது எனக்கு புரியல சார். இது ஒரு நியாயமா? அது பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்லணும் சார். அந்த அக்கறை தினகரனுக்கு ஏன் வருதுன்றதை தாண்டி பாஜகவுக்கு ஏன் வருதுன்னு தாண்டி அது அக்கறைன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சி அமைக்க கூடாது, அதுக்காக நம்ம ஒன்னா இருப்போம் அப்படின்னு தான் அண்ணாமலையும் சொல்றாரு. சார், இப்ப தாவேகாவில இருந்து நேற்று கட்சியை ஆரம்பித்த விஜய் அவர்கள் அம்பேத்கர் உயிரோட்டமான தலைவர், அவரை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லி அறிக்கை விடுறாரு. இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் சொல்லுங்க? முதலமைச்சர் கண்டிச்சிருக்காரு, விவாதம் இருக்கு இன்னைக்கு. என்னங்க முதலமைச்சர் கண்டிச்சிருக்காரு, திமுக தலைவர் கண்டிச்சிருக்காரு. சார், ஏடிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்க, டிஎம்கேக்கு போறீங்களா? இல்ல நீங்க திராவிட இயக்க தலைவர், நீங்க திராவிட இயக்க தலைவர் இல்ல, திராவிட இயக்க தலைவர்கள் சொன்னா இவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் சார் நானு. இப்ப ஏன் அவங்க தான் திமுகவில் எழுதிட்டு இருக்காங்களே, ஒரே நாடு ஒரே கொள்கையை எதிர்க்கிறாங்க, இதை எதிர்க்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் நடக்க விடாம பண்றாங்க. இங்கெல்லாம் நான் கேட்பது அருமைக்குரிய அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களை, ஏன் பழனிசாமி மிக தெளிவாக எதிர்ப்பை தெரிவிப்பதில்லை? மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா ஸ்டாண்டா இருக்கணும். நீங்க அண்ணாமலை அதுல பாராட்டணும். அவர் எல்லாத்தையும் ஓபிஎஸ் அண்ணனை வச்சுட்டு தான் சொல்றாரு. அது அவரோட ஆர்கியூ பண்ணிருக்கேன் நானு. நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், நான் தான் முதலமைச்சர், நாங்க தான் முதலமைச்சர்னு சொல்றாருல்ல. ஏன் இந்த கட்சிகள் சொல்ல தயங்குகிறது சார்? சொல்லுங்க சார். எத்தனை 33 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கேட்டுறாங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன், பாஜகவை பொறுத்த வரைக்கும் கண்டிக்க மாட்டீங்க, வலியுறுத்துறீங்க என்ற குற்றச்சாட்டையும் திமுக வைக்குது. புகழேந்தி அதை வேற வகையில சொல்றாரு. இல்ல சார், அதாவது மத்தியில அரசை வலியுறுத்தி பெற வேண்டிய கட்சி திமுக. இவர் வெவ்வேறு காரணத்துக்காக பிரதமர் மோடியை மணிக்கணக்காக சந்திச்சு பேசுறாங்க, இங்க விழாவை கலைச்சு நடத்துறாங்க. ஆனா அந்த பாருங்க, இப்போ டங்ஸ்டன் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா 10 மாத காலமாக ஏன் வலியுறுத்தல? மோடி பார்க்கலையா? மத்திய அமைச்சர் பார்க்கல? ராஜ்நாத் சிங்கே வந்தாரு. அதாவது செய்ய வேண்டிய இடத்தில் உள்ள மோடியை வலியுறுத்தி செஞ்சு வருங்கிறார். அதே மாதிரி அதை செய்ய வேண்டும் என்று கேட்டு பெற எடுத்துக்கிற திமுக தவறிவிட்டதை கண்டிக்கிறோம். அதுதான் உண்மை. நீங்க இந்த வார்த்தை முரண்பாடுல எதுவும் இல்லைங்க. பாஜகவை அதிமுக கடுமையாக இருக்கிறது. அம்பேத்கர் பத்தி சொன்னீங்க. திரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கூட தெளிவா சொன்னார். அதாவது அம்பேத்கரை 1951 இருந்து தொடர்ந்து காங்கிரஸ் தோக்கடிச்சதுங்க. பல வரலாறு சொல்ல முடியும். பிஜேபியும் காங்கிரசும் இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்காக அம்பேத்கரை பயன்படுத்தலாங்க. பட்டியல் மக்கள் மீது உண்மையான அக்கறை நிச்சயமாக இல்ல. சமூக நீதி இயக்கம் என்றால் அதிமுக பொதுத்தில் நிறுத்தி மத்திய அமைச்சராட்சி, ஆனால் தனபால் அவர்களை சபாநாயகர் அதிமுக வரலாறுங்க. அதிமுக சமரசம் செய்யாது, உறுதியாக நின்று சமூக நீதி காத்து போராடுங்க. எடப்பாடியோ அதே நிலைமை இருக்காரு. தனபாலை உயர்வான இடத்தில் அமர வைத்தது அம்மா அவர்கள். அம்மா தனபாலை உயரமான இடத்தில் வைத்து அழகு பார்த்தவர் அம்மா அவர்கள். சொல்லுங்க,
வேற யார் பண்ணாங்க? இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக அனிதா தூக்கில தூங்கினதான் மிச்சம். அனிதா தூக்கிலே தூங்கினார் கார்கே. கொடுத்த செக்கை வேணான்னு வாபஸ் கொடுத்துட்டாங்க. நீட்டுல நடந்ததா இல்லையா? சரி, ஓகே. நான் இறுதி கருத்து திரு கண்ணன் இருந்தது. திரு கண்ணன், இந்த முயற்சிகள் பலனடிக்கலன்னா என்ன ஆகும்? கார்கே, சுருக்கமா முதலில் திமுக ஆட்சியை கலைத்தவர்கள் யார்? காங்கிரஸ் தானே. ஸ்டாலின் அவர்களை கைது செய்து எமர்ஜென்சி பீரியட்ல சிறையில் அடைத்தது யார்? காங்கிரஸ் தானே. கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று சொன்னவர் யார்? கலைஞர் அவர் தானே. அதே கட்சியுடன் தானே கூட்டணி வைத்தார்கள். கனிமொழி அவர்களையோ ராஜா அவர்களையோ சிறையில் அடைத்தது யார்? எந்த ஆட்சி? காங்கிரஸ். அப்ப இவர்களெல்லாம் காங்கிரசுடன் கூட்டணி, பாஜகவுடன் கூட்டு. இப்பொழுது திமுக எப்படி செயல்படுகிறது? பாஜகவுடன் கூட்டு வைத்துக் கொண்டது, காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டது. இது ரெண்டுலயே நாங்க தான் பயணிப்போம். ஆட்சியிலையும் நாங்க தான் இருப்போம், கட்சியிலையும் நாங்க தான் இருப்போம். எந்த சூழ்நிலையிலையும் அதிமுக பாஜக கூட்டணி அது ஒரு பலமான கூட்டணியா அந்த கட்சி மாறி அதுக்குன்னு ஒரு திமுக கூட்டணியை வீழ்த்துகிற அளவிற்கு அந்த சைடுல எதிர்த்தரப்புல பலம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தானே இந்த திமுக இவ்வளவு பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகிறது. அது தெரியாம பாஜக எதுக்குறேன், நம்மளுக்கும் பாஜக கொள்கை ஒரே கட்சியா? இது வேற கட்சி, அது வேற கட்சி. கூட்டணி அமைப்பது எதற்கு? வெற்றி பெறுவதற்கு. வெற்றி பெறுவதற்கான கூட்டணியை முரண்பாடாக இருந்தாலும் வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. அது வைத்துத்தான் ஆக வேண்டும். பாஜக இல்லை என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அதற்காகத்தான் அண்ணன் தினகரனும் ஐயா ஓபிஎஸ் முயற்சி பண்ணுகிறாரு. அது எடப்பாடி இருந்தாலும் இல்லாட்டாலும் நடக்கும். அதிமுக பாஜக தலைமையில கூட்டணி என்பது புரியல. எடப்பாடி இருந்தாலும் இல்லாட்டி நடக்கும்னா எடப்பாடி தான் இன்னைக்கு அதிமுக. அவர் ஒத்துக்கிட்டாதான் கூட்டணி அமைக்க முடியும். இல்ல அது வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. பழனிசாமி தலைமையில அதிமுக இந்த டிசம்பரோட முடிஞ்சு கதை முடிஞ்சு கதம் ஓகையா. இனிமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஜனவரி புத்தாண்டு தை பிறந்தால் அதிமுகவுக்கு புதுசா தேர்தல் நடத்த போறாங்க. பொதுக்குழுல பேசியிருக்காங்க. அது திரும்ப சின்னத்தை முடக்கியதோ, எந்த தேர்தல் சின்னத்தை பறித்ததோ, எந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுக சின்னத்திற்கு கேடாய் அமைந்ததோ, அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மூலம் அதிமுக சின்னம் வருகிறவர் கையில், உரியவர் கையில் கிடைக்கும். வரும். டாக்டர் சுமந்த், அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இப்போ பாஜக அதிமுக மீது அழுத்தம் கொடுப்பதற்கு ஏதேனும் முயற்சி செய்யலாம், அது உறுதியாக இருக்கிறது. அதுக்கு தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட எந்த கட்சி டெல்லியில ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவா தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அதை காரணம் வைத்துக் கொண்டு உடனடியாக ஒரு கட்டாயமாக ஒரு கூட்டணிக்கு போவார்கள் என்று அர்த்தம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்வு அக்டோபர் நவம்பர் மாதம் 2025க்கு பிறகு நடக்கிறதோ அதைத்தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டுமே தவிர, இப்போ இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னாரு, அதெல்லாம் எந்த விதமான ஒரு வெயிட்டேஜும் கிடையாது. ஏன்னா அலையன்சஸ் ஆர் டிசைடட் few months before the election, few weeks before the election. அதனால அது நம்ம பலமுறை தமிழ்நாட்டிலும் பார்த்திருக்கோம். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு போரிங்கான பதில். ஆனா அதுதான் உண்மை. ஓகே, பொங்கலூர். அதாவது யார் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ அதை பற்றி கவலை இல்லை. அதிமுக 2026 ஆட்சி அமைக்கும். எடப்பாடி முதலமைச்சர் அவர். ஏனென்றால் மக்கள் விரும்பிவிட்டால்தான் உண்மை. மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அதிமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணன் ஒண்ணு சொன்னாரு, டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, ஈரோடு பை எலெக்ஷனே பாருங்கன்றார். நீங்க இதெல்லாம் பேசி நேரத்தை கழிக்க விரும்பவில்லைங்க. அவர்கள் எல்லாம் இப்படியே பேசி காலத்தை கழிக்க விரும்புறாங்க. அதிமுக ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய எதிரி யார்? திமுக. அந்த திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்டியாக. ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் விரும்பாத ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, பாசிச ஆட்சியே திமுக. மத்தியில பாசிச பாஜக, தமிழ்நாட்டுல பாசிசம் திமுக தான். அந்த பாசிச குடும்ப ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். அவனுடைய தலைமையில் அதிமுக 26 வெல்லும். வலிமையான கூட்டணியோடு 200 தொகுதிகளுக்கு நிச்சயமா அதிமுக வெல்லும்னு இது எந்த இடம் இல்ல. வெளியில பேசிட்டே போட்டுங்க, அவ்வளவுதான். அதாவது ஓபிஎஸ் அவர்களை தமிழகத்திலே தலைமையாக ஏற்றுக்கொள்கிறோம், பாஜகவை சொல்ல சொல்லுங்க, இல்ல டிடிவி தினகரனையும் சேர்த்து ஏற்றுக்கொள்கிறோம் சொல்ல சொல்லுங்க. இது ரெண்டுக்கும் ரிசல்ட் வருமான்னு நான் பாக்குறேன். நாம் அரவணைத்து பின்னால் செல்கின்ற நிலையில் இந்த கட்சி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஆனா இன்னைக்கு எவ்வளவு நீங்க திமுகவை நீங்க குறை சொன்னாலும், ஒரே நாடு ஒரே தேர்தல், மத்திய அரசுக்கு எதிர்ப்பான கொள்கை,
இதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கல்ல சார், அப்புறம் நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்மை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஒற்றுமை வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும். இது இருந்தால்தான் இந்த இயக்கம் வெற்றி பெறும் என்பதுதான் தொண்டர்கள் மக்கள் கருத்துக்கள். நன்றி, வணக்கம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணிக்கான அழுத்தம் முயற்சி நடக்கிறதா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.